அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி, புனிதமிக்க ரமலானின் நல்வாழ்த்துக்களுடன் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் அழைப்பை ஏற்று முதன்முறையாக குவைத் வந்திருக்கும், வருகை புரிந்திருக்கும் நம் அனைவரின் அன்பிற்குரிய ஆலி ஜனாப் தலைநகராம் சென்னை மக்கா மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலானா ஷம்சுதீன் காசிம் அவர்கள் 1969 தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் உடன்குடியில் ஜனாப் முகமது சாலிஹ் ஜமிலா பீபி தம்பதியின் 10வது புதல்வராக பிறந்தார்கள். இவர்களது குடும்பம் 1973ஆம் ஆண்டு சொந்த ஊரிலிருந்து சென்னை நோக்கி இடம்பெற்றனர். சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்தில் தனது குரான் மதப் கல்வியை அல் ஷேக் முகமது சயீத் அவர்களிடம் பயின்றார்கள். அதன் பிறகு 10ஆம் வகுப்பு வரை சாந்தோம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார்கள். பின்னர் 1982 1990 வரை மௌலவி பட்டப்படிப்பை சென்னை பூந்தமல்லியில் உள்ள மதரசா காஷிபுல் ஹுதாவில் மேற்கொண்டார்கள். அதன் பிறகு ஷரியா உயர்கல்வியை உத்தரப்பிரதேச மாநிலம் தேவபந்தில் உள்ள தாருல் உலாம் கலாசாலையில் 3 ஆண்டுகள் பயின்றார்கள். அதன் பிறகுதான் இவரது பெயருடன் காசிமி என்ற பட்ட பெயரும் சேர்ந்து அழைக்கப்படலாயிற்று. காசிம் என்பது தாருல் உலாம் கலாசாலையின் நிறுவனர் மௌலானா காசிம் நானுந்தவி அவர்களின் நினைவாக அழைக்கப்படுவதாகும். 1993ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடைபெற்றது. இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் வழி கல்வி மூலம் வரலாற்றில் MA முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். அதன் பிறகு மயிலை மாங்கொல்லை மஸ்ஜிதில் ஹிதாவில் 1.5 ஆண்டு காலம் இமாமாகவும், ராயப்பேட்டை ஜாம் பஜார் காட்பாவா பள்ளியில் 5 ஆண்டுகள் ஜும்மா சொற்பொழிவராகவும் காத்திபாக பணியாற்றி உள்ளார்கள். அத்துடன் மயிலை அருண்டோல் மஸ்ஜித், புரசைவாக்கம் தானாத்தெரு மஸ்ஜித், எழும்பூர் மலபார் முஸ்லீம் அசோசியேஷன் மஸ்ஜித் ஆகியவற்றில் வாராந்திர குரான் விரிவுரை வகுப்புகள் நடத்தி வந்துள்ளார்கள். 2000 ஆண்டு முதல் இதுவரை சென்னை அண்ணா சாலையில் உள்ள மக்கா மஸ்ஜித் தலைமை இமாமாக பணியாற்றி வருகிறார்கள். மக்கா ஹஜ் சர்வீஸ் என்ற பெயரில் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் ஆண்டுதோறும் ஹஜ் உமராவிற்கு நம் மக்களை அழைத்து செல்கிறார்கள். மக்கா மஸ்ஜித் மக்களுக்கு தொழுவிப்பது என்ற இமாமத் பணியோடு நிறுத்திவிடாது, அழகிய கடன் அறக்கட்டளை, ஷரியத் கவுன்சில் ஆகிய தொண்டு நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் ஏராளமான சமூக பணியில் ஊக்கமிக்க குழுவினருடன் இணைந்து சேவைகள் பல ஆற்றி வருகிறார்கள் மௌலானா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி. ரமலான் காலங்களில் தினமும் தராவி தொழுகைக்கு பிறகு பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவாற்றுவதுடன் தமிழன் தொலைக்காட்சியில் தினசரி அரை மணி நேரம் நேரலை மூலம் மார்க்க ஐயங்களை தெளிவுபடுத்தியும் வருகிறார்கள். நமது மரியாதைக்குரிய மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் இப்போது இங்கே உங்கள் முன் சொற்பொழிவுடன் இன்றைய சூழ்நிலையில் நம் மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி பற்றியும் உங்கள் முன் சிறப்பு சொற்பொழிவாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் நமது தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் சார்பாகவும் அன்போடு அழைத்து இடம்பெயர்கிறேன். வாஹர்தானா வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الحكمة ضالة المؤمن يأخذها حيث يجدها கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குவைத் மாநகரில் நாமெல்லாம் நம்முடைய அந்நிய மண்ணில் வாழ்ந்தாலும் சொந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் சொந்த மண்ணின் மொழியையும் சொந்த மண்ணில் வசிக்கும் நம்முடைய சகோதரர்களையும் எந்த நிலையிலும் மறப்பதில்லை என்பதை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தும் விதத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இதுவரை 2-3 முறை நான் குவைத் நாட்டிற்கு அழைக்கப்பட்டு அந்த நேரத்தில் என்னால் நேரம் கொடுக்க முடியவில்லை அல்லது பல்வேறு பணிகளின் காரணமாக வர முடியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குவைத் நாட்டினுடைய தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் தான் முதலாக குவைத்தில் வந்து கால் பதிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கின்றான் போலும். அருமைக்குரியவர்களே, இந்த கலாச்சார பேரவையை பற்றி நான் கேள்விப்பட்ட பொழுது இவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஆக்கப்பூர்வமான கல்வி பணிகள், மற்ற சமுதாய சேவைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான ஒரு சூறாவிலே ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சில ஆயத்துக்களை ஓதி அதனுடைய பொருளை சொல்லிவிட்டு என் உரைக்கு வரலாம் என்று விரும்புகின்றேன். பொதுவாக நாம் ஒரு சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி அதையே வழமையாக ஓதி கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்று நம்ம பல பேருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை பொறுத்தவரையிலே நாம் பாராயணமாக மனனமாக ஓதுவதாலும் நன்மை கிடைக்கும் என்றாலும் கூட அது இறக்கப்பட்ட நோக்கம் அதனை நாம் பொருள் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்தான். உலகத்தில் வேறு எந்த நூலுக்குமோ எந்த புஸ்தகத்துக்குமோ எவ்வளோ பெரிய கிரந்தத்திற்குமோ இல்லாத ஒரு சிறப்பு அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கு புரியாமல் விளங்காமல் ஓதினால் கூட ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஆனால் அருளப்பட்ட நோக்கம் அந்த 10 நன்மை பெறுவதற்காக மட்டுமல்ல, மாறாக அதனை விளங்கி புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் நம்ம பல பேருக்கு வழமையாக ஓதக்கூடிய சூறாக்களுக்கு கூட நம்ம பல பேர் அர்த்தம் தெரியாமல் விளங்காமல் ஓதி வருவதை பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு சூறா, அந்த சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்திற்கு சேவை செய்வதை பற்றியும் ஹிதமத் செய்வதை பற்றியும் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்கின்றான். அராயித அல்லதி யுகத்திபு பித்தீன் என்ற சூறாவிலே ரப்பல் ஆலமீன் சூறாவிலே சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், அராயித அல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே, மறுமையை பொய்ப்பிப்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மறுமையை பொய்ப்பிப்பவன் யார் நமக்கு தெரியும். முஸ்லீம் அல்லாதவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், இவர்கள் தான் மறுமை நிராகரிப்பவர்கள் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அராயித அல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே, மறுமையை நிராகரிப்பவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம், அனாதைகளை அவன் விரட்டி அடிப்பான். மறுமை நிராகரிக்கிறவன் சொன்னால் காஃபிரி முஷ்ரிக்கி அல்லாஹ் சொல்லலை. ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம், அவன் யத்தீம்களை விரட்டி அடிப்பான், இரட்டீம்களுக்கு உதவி செய்ய மாட்டான், யத்தீம்களுக்கு தன்னாலான சின்ன சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உணவும் கொடுக்க மாட்டான்.
தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட செய்ய மாட்டான், எத்தீம்களை அரவணைக்க மாட்டான், விரட்டுவான், ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இவனுக்கு கேடுதானுங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன் சொல்லிட்டு ஃபவைலுல் லில் முஸல்லீன், இத்தகைய குணம் கொண்டவன், அனாதைகளை அரவணைக்காமல், ஏழைகளுக்கு உணவளிக்காமல், சுருக்கமாக நம்முடைய வார்த்தையில் சொல்றாங்க சோஷியல் ஒர்க் செய்யாமல், சமூக பணி ஆற்றாமல், அதாவது தான் உண்டு, தன்னுடைய சுயநலம் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய பணம் உண்டு, என்னுடைய வியாபாரம் உண்டு, என்னுடைய பிழப்பு உண்டு என்று சமுதாயத்தை பற்றியோ சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களை பற்றியோ ஏழை எளியவர்களை பற்றியோ ஒருவன் கவலைப்படவில்லை என்றால் ஃபவைலுல் லில் முஸல்லீன், அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் அந்த தொழுகையாளிக்கு நாசம்தான். சுபஹானல்லாஹ். அவன் தொழுகையாளியாக இருந்தாலும், ஐவேளை தொழுகையாளியாக இருந்தாலும் அந்த தொழுகையாளிக்கு நாசம்தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக இது யாரை காஃபிரை பற்றியோ முஷ்ரிக்கை பற்றி சொல்லக்கூடியது அல்ல. ஏன்னா அவன் தொழுகையாளியாக இருக்க மாட்டான். ஐவேளை தொழுகையாளி, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகையாளி இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அராய்த அல்லதி யுகத்திபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை மறுக்கக்கூடிய காஃபிரை பற்றி உங்களுக்கு, நியாய தீர்ப்பு நாளை மறுக்கக்கூடியவனை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா, பொய்ப்பிக்கவனை பற்றி சொல்லணுமா? ஏன் ஒரு மூமினுக்கு நியாய தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை இருக்குமே ஆனால், மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய கூலியின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்குமே ஆனால் அவன் சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும். அவன் சமூக சேவை செய்வதை பார்த்து, சமூக சேவை செய்யக்கூடிய பணிகளை பார்த்து ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மறுமையிலே உயர்தனமான உன்னதமான கூலியை தர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அவன் ஏழைகளை ஒதுக்குவான், அனாதைகளை அரவணைக்க மாட்டான், ஏழை வலியவர்களுக்கு எளியவர்களுக்கு உணவளிக்க மாட்டான், மிஸ்கின்களுக்கு உணவளிக்க மாட்டான். இப்படிப்பட்டவன் ஃபவைலுல் லில் முஸல்லீன், அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் அவனுக்கு நாசம்தான். ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் சாஹூன், இவர்கள் தங்களுடைய தொழுகையிலும் பாராமுகமாக இருப்பார்கள், அசட்டையாக இருப்பார்கள். ஊருக்கு காட்டுறதுக்காண்டி தொழுவான், நேரம் கிடைச்சா தொழுவான், எல்லாரும் தொழுதா இவன் கொண்டு போய் சொல்லுப்பான், உண்மையான தொழுகையாளியாக இருக்க மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த கடைசி வசனத்தை சொல்கின்றான். இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரன் வயம்னஊனல் மாஊன், சின்ன சின்ன உதவிகளை கூட, அற்பமாக செய்யக்கூடிய உதவிகளை கூட அடுத்தவர்கள் செய்ய மாட்டான். சகோதரர்களே, இது எதுவுமே ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாத குணங்கள். அனாதைகளை அரவணைக்காமல் இருப்பது, மிஸ்கின்களுக்கு தன்னால் முடிஞ்ச உணவளிக்காமல் இருப்பது, சின்ன சின்ன அற்பமான உதவிகளை கூட செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் ஒரு மூமின்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் இருந்தால்தான் இந்த குணம்லாம் யார்கிட்ட இருக்குமோ, அனாதைகளை அரவணைக்காமல், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல், சின்ன சின்ன உதவிகள் கூட செய்யாமல் யார் இருக்கிறானோ அவன்தான் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, உலகத்திலேயே முதலாக சோஷியல் ஒர்க், சமூக சேவை என்பதை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு நம்ம எங்கே போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுண்டு, உங்கள்கிட்டையும் அதே விஷயம் சொல்கிறேன். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் ஒர்க் 2-3 பேரை சொல்லுங்க அப்படின்டா உடனே சொல்லுவாங்க மதர் தெரசா, அப்புறம் சொல்லுங்க ஃப்ளாரிங் நைட்டிங்கேல், வேற மகாத்மா காந்தி, லொட்டு லொசுக்கு, இப்படித்தான் சொல்லுவோமே தவிர உங்களுக்கு தெரிந்த முதலாக ஒரு சோஷியல் ஒர்க்கை சொல்லுங்கடா, நாம் நெஞ்சு நிமிர்த்தி தலை நிமிர்த்தி கண்ணியத்தோடு கௌரவத்தோடு சொல்ல மாட்டோம் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. ஏன் நம்ம அவங்க செஞ்ச சோஷியல் ஒர்க் நமக்கு தெரியறதில்லை, அவர்கள் செய்த சமூக பணிகளில் நமக்கு ஆர்வம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட சமூக பணி ஆற்றினார்கள், எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அஸ்ஸாஇ அலல் அர்மிலத்தி வல் ஐதாம் கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸாஇ லில் அர்மிலத்தி வல் ஐதாம், விதவைகளுக்காக வேண்டியும் எத்தீம்களுக்காகவும் யார் பாடுபடுகிறாரோ, சோஷியல் ஒர்க், விதவைகளுக்காக வேண்டியும் எத்தீம்களுக்காக வேண்டியும் யார் பாடுபடுகிறாரோ கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எதிரிகளோடு போரிட்டு ஷஹீதாவதற்கு தயாராக அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் போராடுகின்றானே அந்த முஜாஹிதுக்கு ஒப்பாவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்தில் அவர் எந்த தலைவருக்கு இப்படி சொல்லியிருக்க முடியும்? எந்த தலைவர் சோஷியல் ஒர்க் செஞ்சு காட்டியிருக்க முடியும்? உலகத்தில் எந்த மார்க்கம் சமூக சேவை பற்றி வலியுறுத்த முடியும்? ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. சோஷியல் ஒர்க்கு அதை பற்றி தேவையில்லை, சமூக சேவை தேவையில்லை, அதெல்லாம் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. கிறிஸ்டின்ஸ் தான் சோஷியல் ஒர்க் பண்ண தயாரானவங்க, தகுதியானவங்க. மதர் தெரசாலேருந்து ஃப்ளாரிங் நைட்டிங்கேல் வரைக்கும் எல்லாரும் அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க மாற்றப்படி சோஷியல் படிப்பாங்க. இஸ்லாத்தில் நம்ம குழு குழுவாக பிரிஞ்சு நீ அந்த ஜமாத்தா அந்த ஜமாத்தா, நம்ம காலமுறை சண்டை போடுறது அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கிறிஸ்தவரை படைச்சிருக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை நாமே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாமே இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராலே வருடா வருடம் சீரத்து விழா நடத்துகின்றோம், மீலாது விழா நடத்துகின்றோம், அவர்களை பற்றி பேசுகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக புரிந்திருக்கிறோமா? இதுவரை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை இல்லை. இல்லை என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமூக சேவையை, சோஷியல் ஒர்க்கை இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்தார்களோ அது என்னைக்கே நம்ம கையில் எடுத்துக்கணும். இன்னைக்கு முஸ்லீம் கலாச்சார பேரவையில் சொன்னாங்க என்னென்ன பணிகள்லாம் செய்யறோம்னு சொல்லி. உண்மையிலே இதெல்லாம் ஒரு பணிகளாண்டா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஆயிரக்கணக்கில் காத்துக்கிறது சமுதாயத்திற்கு, லட்சக்கணக்கில் சமுதாயம் செய்ய வேண்டிய பணிகள். ஆனால் நாம் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுமே இல்லாததுக்கு இது பரவாயில்லைன்னு சந்தோஷப்பட வேண்டிய திருப்தியில் இருக்கிறோம், நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் செய்ய வேண்டிய பணிகள், நாம் கடக்க வேண்டிய பாதைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன சகோதரர்களே. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது முஸ்லீம் உம்மத்து, முஸ்லீம் சமுதாயம் நாம் எந்த அளவுக்கு சமூக பணி ஆற்ற, சோஷியல் ஒர்க் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதே நேரத்தில் இங்கே நமக்கு கல்வி பணியை பற்றி சொன்னார்கள். எனக்கு கல்வி விழிப்புணர்வை பற்றி பேசும்படி சொன்னார்கள். மேலே நான் ஓதி காட்டிய வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிலேயே ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். ஆனால் ஈமான் கொண்டவர்களில் யார் கல்வி அறிவுடையவர்களோ, கல்விமான்களோ, அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்கள் ஈமான் கொண்டவர்களிலேயே வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியதை போன்று அதிலேயே யார் கல்வியுடையவர்களோ அவருடைய அந்தஸ்தை ரப்பல் ஆலமீன் உயர்த்தி வைத்திருக்கின்றான், கண்ணியத்தை உயர்த்தியிருக்கின்றான். திருமறையில் சொல்கின்றான். அது மட்டுமல்ல, குர்ஆனில் வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புனிதமிக்க ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு உறுதி வைங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துவோம். நமக்கு வியாபாரம், தொழில், பிரச்சனை, குடும்பம் இதிலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை கொஞ்சம் ஓதுறதுக்கும் விளங்குறதுக்கும் தர்ஜுமா பார்க்கறதுக்கும் நம்ம எவ்வளோ பேர் நேரம் ஒதுக்குறோம்? எத்தனை பேர் நம்ம சின்ன பிள்ளைல ஊரில் மதரசால மக்தப் ஓதுற குர்ஆனை எத்தனை பேர் இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம்? பல பேர் ஓதிய குர்ஆனையே மறந்து விட்டோம். நமக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்லை, அல்லாஹ்வுடைய தர்ஜுமா பார்க்குற டைம் இல்லை, அல்லாஹ்வுடைய மொழிபெயர்ப்பு, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு பார்க்க தயாராக டைம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள்ட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ரப்பல் ஆலமீன் சொல்றான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், கொஞ்சம் குர்ஆனை யோசிச்சு பார்க்கக்கூடாதா? குர்ஆனை சிந்திக்கக்கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது குர்ஆனை சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உள்ளங்களிலே ரப்பல் ஆலமீன் பூட்டு போட்டு விட்டானா? அல்லாஹ் கேட்குறான். நமக்காக வரலப்பட்ட குர்ஆன் சகோதரர்களே, நமக்காக அருளப்பட்ட வேதம். அந்த வேதத்திலே அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில், என்னுடைய சாதாரண பார்வையில், பெரிய கூழ்ந்த ஆழ்ந்த ஆராய்ச்சிலாம் நான் பண்ணல, சாதாரணமாக பார்த்ததில் 700க்கு மேற்பட்ட இடங்களிலே, சுமார் 700க்கு மேற்பட்ட 700க்கு மேற்பட்ட இடங்களிலே ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சிந்திக்கும்படியும் அறிவை பற்றி யோசிக்கும்படி சொல்கின்றான். குர்ஆனை கொஞ்சம் சிந்திங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யோசிச்சு பாருங்க, அறிவை பயன்படுத்துங்க. இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் கௌமி யாலமூன், விளங்கக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னா அறிவுள்ள மக்களுக்கும், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கும், விளங்கக்கூடிய மக்களுக்கும் இதில் எக்கச்சக்கமான அத்தாட்சிகள் இருந்து அல்லாஹ் சொல்றான். அதனால தான் சகோதரர்களே, உலகத்திலேயே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான். கல்விக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்த மார்க்கம். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அப்படி கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டியதில்லை, அறிவுபூர்வமான மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக விளங்க முடியும். அறிவு சார்ந்த மார்க்கமாக ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அப்படியே எங்கள் பாட்டனார் செஞ்சாங்க, பூட்டனார் செஞ்சாங்க, எங்கள் ஊர் பழக்கம், நாட்டு பழக்கம், நாங்கள் அப்படியே இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இப்படியே போய்கிட்டு இருப்போம். அல்லாஹ் போக சொல்லலை, அப்படி போக சொல்லலை. உங்களுடைய அறிவால் சிந்தியுங்கள், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தால் சிந்தியுங்கள், உங்களுக்கு கொடுத்த மூளையை வச்சு பயன்படுத்துங்க, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பயன்படுத்துங்கிறான். அப்போ கல்வி என்பது, அறிவு என்பது சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்திலே மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதைத்தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹிக்மத்து தால்லத்துல் முஃமின் யஅஹுதுஹா ஹைஸ் யஜிதுஹா. கல்வி, ஞானம் என்பது, அறிவு என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன சொத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மூமினுடைய காணாமல் போன சொத்து. யஅஹுதுஹா ஹைஸ் யஜிதுஹா, அவன் எங்கே பார்ப்பான் அங்கே எடுத்துக்கொள்ளட்டும். நம்முடைய ஒரு பொருள் காணுங்க, நம்முடைய ஒரு பைக்கோ இல்லை காரோ இல்லை சைக்கிளோ இல்லை ஏதோ சின்ன பொருளோ, ஒரு பேனாவோ நோட்டோ ஏதோ ஒன்று காணோம், தேடுறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருளாச்சே காணும், தேடிட்டு இருக்கிறோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தா இந்த ஹாலுக்கு வரைக்கும் ஹாலில் கிடக்குது, இங்கே கிடக்குது. உடனே உங்கள் பேனான்னு கன்ஃபார்மாக தெரியுது. உடனே அதுக்கு யார்ட்டையா பெர்மிஷன் கேட்பீங்களா? போய்
நீ வந்தது இந்த காலத்தில் அந்த அல்லது வேற எங்கேயும் ரோட்டில் கிடக்கு உங்கள் பேனா, உங்கள் பொருள் காணாமல் போன பொருள், அல்ல உங்கள் பைக்கு, உங்கள் சைக்கிள், உங்கள் காரு ஏதோ ஒரு இடத்துல நிற்குது, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இருப்பீங்களா? ஏன் பொருள் இதை இடத்துல நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? நம்ம பாடு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் ஹிக்மத்து தால்லத்துல் மூமின், கல்வி ஞானத்தை பொறுத்தவரையிலே ஒரு மூமினுடைய காணாமல் போன சொத்து அது. யா ஹுதுவா ஹைஸு வஜ்துஹா, எங்கே கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளட்டும், அது அவனுடைய சொத்து. அது கல்விங்கிறது காணாமல் போன சொத்து. எங்க கிடைச்சாலும் எடுத்துக்க. இவன்ட்டு எடுக்கணுமா அவன்ட்டு எடுக்கணுமா யோசிக்காதே, யார்கிட்ட கிடைச்சாலும் எடுத்துக்க. பத்ர் போரிலே 70 காஃபிர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த காஃபிர்கள் என்ன பண்ணலாம்னு ஆலோசனை. ஏன்னா அவனுக்கு தீனி போட முடியாது, வேஸ்ட்டு. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு தீனி போட்டால் வேஸ்ட்டு, வீண் செலவு. சமுதாய அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் அவங்களுக்கு சாப்பிட்றது சாப்பாடு இல்லை, கைதிக்கு எங்கேயும் சோறு போடுறது. இவன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை சொல்லலாம், வெட்டிடுவோம் எல்லாத்துக்கும். ஏன்னா பெரிய பெரிய விரோதிகள் எல்லாம் இவெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதியாக மக்கள் நமக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணவன், இங்கே வந்து அத்தனை சஹாபாக்களை கொள்றதுக்கு தயாராக வந்தவன், ரசூலுல்லாஹ்வை கொள்றதுக்கு முயற்சி பண்ணவன், இவங்களை க்ளோஸ் பண்ணிடுவோம். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரை சொல்லலாம், எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், கொஞ்சம் அறிவாளி, எழுத்தறி தெரிஞ்சவன். நம்ம மக்களுக்கு கொஞ்சம் எழுத்தறி தேவைப்படுது, கணக்கு தேவைப்படுது. அதனால் அவங்கள வச்சு கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துரத்தி விட்டுருவோம், விடுதலை பண்ணிவிடுவோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சரி கண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன அபிப்பிராயத்தை சரி கண்டார்கள். ஏன்னா அவன் காஃபிராச்சே, அவன் இஸ்லாமிய எதிரியாச்சே, அவனை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது யோசிக்கவில்லை. யாரிடத்துல என்ன கல்வி இருக்கிறதோ அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள், யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். ஏனென்றால் கல்வியை பொறுத்தவரையிலே இது மூமினுடைய சொத்து, அது காணாமல் போன சொத்து, நமக்கு சொந்தமான சொத்து. அது எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்கங்கண்டாங்க. ஆனால் எந்த கல்வியை, எந்த கல்வியை சகோதரர்களே, ஒரு காலம் வரை கல்வி என்றாலே அது இஸ்லாமிய கல்வியாகத்தான் இருந்தது. கல்வி என்றாலே இஸ்லாமிய கல்வியாகத்தான் இருந்தது, குரானிய கல்வியாகத்தான் இருந்தது. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பெரும் அற்புதமான கண்டுபிடிச்சாங்க. முஸ்லீம் அறிஞர்கள் ஜாபிர் இப்னு ஹையான் அவர்கள் கந்தகத்தை கண்டுபிடிச்சாரு, உமர் கய்யாம் அவர்கள் கடிகாரத்தை கண்டுபிடிச்சாரு, பெண்டுலத்தை கண்டுபிடிச்சாரு. எக்கச்சக்கமான வரலாறு சொல்லிட்டே போயிடலாம். இது பழம் பெருமை பேசுவதற்கான சொல்லல. அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தது அல்லாஹ்வுடைய குர்ஆன். மோட்டிவேட் பண்ணது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவர்களை அறிவியல் வல்லுநர்களாகவும் ஆராய்ச்சியாளரும் உருவாக்கியது, அவர்களை மோட்டிவேட் பண்ணது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய மோட்டிவேஷனை பார்த்து தான் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் உருவானார்கள், பெரிய பெரிய மேதைகள் உருவானார்கள். அவர்களுக்கெல்லாம் மோட்டிவேட் செய்த அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அதனால் தான் சகோதரர்களே, கல்வி என்றாலே அது குர்ஆனிய கல்வியாகத்தான் இருந்தது, குர்ஆனிய கல்வியாகத்தான் இருந்தது. ஏன் குர்ஆன்ல என்ன டிபார்ட்மெண்ட் இல்லை? ஜுவாலஜி இல்லையா, அஸ்ட்ரானமி இல்லையா, பிசிக்ஸ் இல்லையா, கெமிஸ்ட்ரி இல்லையா, அல்லது உலகத்தில் சந்திக்கக்கூடிய எந்த ஞானம் குர்ஆன்ல இல்லை? அத்தனை ஞானத்திற்கும் அடிப்படை அல்லாஹ்வுடைய குர்ஆன். அதனால்தான் எல்லா கல்விகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தது, பேசிக்காக திகழ்ந்தது அல்லாஹ்வுடைய வேதம். இதை நான் சொல்லலைங்க, இது நான் சொல்லலை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதங்கள் எழுதுகின்றார், நிறைய கடிதங்கள் எழுதுகின்றார் அப்பப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு. அந்த கடிதங்கள் எல்லாம் பின்னாடி த மிட் நைட் ஃப்ரீடம் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. இப்போ இந்தியாவில் அது கிடைக்குது, இங்கே கிடைக்கலாம், அவங்களுக்கு வாங்கி படிச்சு பாருங்க. மிட் நைட் ஃப்ரீடம் என்ற பெயரில் ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கும்போது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு நிறைய கடிதங்கள் எழுதுகின்றார். அதிலே ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார், த டார்க் கான்டினென்டல் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா நாடு, ஐரோப்பா கண்டம் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆனாவுனாடா யூரோப் கல்ச்சர், அது பெஸ்ட் கல்ச்சர், நம்ம தலையில் வச்சு கொண்டாடுறோம். யூரோப் வெள்ளக்கார மாதிரி வர்றான்பா, ஒருத்தர் கரெக்டாக பங்க்சுவாலிட்டி வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி இருக்கான்பா, அவன் கரெக்டாக பங்க்சுவாலிட்டி வந்துடுறான்பா. அதே மாதிரி யாராவது சுத்தபத்தமாக இருந்தா இவனை வெள்ளக்கார மாதிரி சுத்தமாக இருக்கிறானே. அப்போ யூரோப் கல்ச்சர்லாம் பெரிய பெஸ்ட் கல்ச்சர் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்கு ஏற்படுத்திடுச்சு. இல்லைன்னா உலகத்தில் ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் என்றால் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான், ஒரு மானங்கட்ட கலாச்சாரம் என்றால் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். ஆனால் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் உலக மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட மாய தோற்றத்தை ஏற்படுத்தினான்னு சொன்னா, உலகத்திலே தி வேர்ல்டு பெஸ்ட் கல்ச்சர் இஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பற்றி, அந்த மேற்கத்திய நாடுகளை பற்றி, ஐரோப்பிய கண்டத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு. அது வந்து ஒரு டார்க் கான்டினென்டலாக இருந்தது, இருண்ட கண்டமாக இருந்தது. இருண்ட கண்டம் என்றால் அறிவில்லாத கண்டம், கல்வி இல்லாத கண்டம், ஞானம் இல்லாத கண்டம், முட்டாள்தனமான நாடு என்று இருந்தது.
அந்த இருண்ட கண்டத்திற்கு முதலாக அறிவு என்ற ஜோதியை எடுத்து சென்றது ஸ்பெயினில் உள்ள குர்துவா யூனிவர்சிட்டி, குர்துவா பல்கலைக்கழகம். இந்த குர்துவா பல்கலைக்கழகம் யாருது நமக்கு தெரியாது. அது ஏதோ பாவம் யூரோப்காரன், லண்டன்காரன், யூகேக்காரன் ஆரம்பிச்சிருமா பொழுது. குர்துவா யூனிவர்சிட்டி என்பது முஸ்லீம்களால் நடத்தப்பட்டது. ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி நடந்த பொழுது முஸ்லீம்களால் ஆரம்பிக்கப்பட்டது குர்துவா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி தான் முதலாக ஐரோப்பிய கண்டத்திற்கே அறிவு ஞானத்தை கொண்டு சென்றது. எத்தகைய அறிவை? அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய அறிவையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அறிவையும் எடுத்து போச்சு. இது ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்ட தன்னுடைய மகளுக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த டார்க் கான்டினென்ட் என்று சொல்லக்கூடிய இருண்ட கண்டமாக இருந்த அந்த ஐரோப்பாவிற்கு முதலாக அறிவு என்ற தீபத்தை எடுத்து வந்தது குர்துவா யூனிவர்சிட்டி என்று அவர் குறிப்பிடுகின்றார். அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு உலகத்திற்கே அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில் தான் ஒரு முறை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் எதை பற்றி டிஸ்கஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாறுல ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை என்று சொல்வார்கள். த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை. அப்படிதான் உலகம் முழுவதுமே ஆங்கிலேய சாம்ராஜ்யம் இருந்தது. உதாரணமாக நம்ம இந்தியாவில் சூரியன் மறையுதுன்னா அமெரிக்காவில் சூரியன் உதயமாகும், அமெரிக்காவில் சூரியன் மறையுதுன்னா இந்தியாவில் உதயமாகும். உதயமாகக்கூடிய இந்தியாவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்தது, மறையக்கூடிய அமெரிக்காவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இருந்தது. இங்கே உதயமான அங்கே மறைஞ்ச அங்கே உதயமாகும், அங்கே மறைஞ்ச அங்கே உதயமாகும். அதனால்தான் த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர், ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறைவதில்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் வியாபித்திருந்த இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி ஆங்காங்கே மக்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். விடுதலை குரல்கள் எழுப்பப்படுகின்றன, விடுதலை போராட்டங்கள் ஆரம்பமாகின்றன. இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நடக்குது. நாம் அந்த மக்கள்லாம் சுதந்திரம் கேட்குறாங்க, சுதந்திரம் கொடுத்துடலாமா, விடுதலை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் சகோதரர் கிளாக்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மெம்பர், செனட் மெம்பர், அவன் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன். அவன் அந்த கிளாக்ஸ்டோன் அங்கே ஒரு தகவலை சொல்கிறான். என்னன்னு சொன்னால், நாம் இந்த மக்கள் சுதந்திரம் கேட்குறாங்க, விடுதலை கேட்குறாங்க, நம்ம பயந்துட வேண்டாம், நம்ம இதுவரை சுரண்டி கொண்டிருக்கிற வருமானம் போயிடுமே அப்படின்னு கலங்க வேண்டாம். இதுவரை நம்ம ஒரு நாட்டை நம்ம பிடிச்சி வச்சு சுரண்டிட்டு இருக்கிறோம், அவங்க நாட்டு வளர்த்து நம்ம நாட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், இனிமே அந்த வருமானம் போயிடுமே அப்படிங்கிற பயம் வேண்டாம். நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், நான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன், அந்த திட்டத்தை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், அந்த திட்டத்தின் படி யோசிச்சு பாருங்க. இந்த திட்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்தால், நடைமுறைப்படுத்தினால், நாம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால், நாம் இப்பொழுது அவர்களை ஜியோகிராபிக்கல் ஸ்லேவ்ஸாக வைத்திருக்கின்றோம், அல்ல பொலிட்டிக்கல் ஸ்லேவ்ஸாக வைத்திருக்கிறோம். அரசியல் அடிமைகளாக தான் வச்சிருக்கோம் நம்ம அவங்கள, அல்ல புவியியல் ரீதியாக தான் நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ இவர்களை நாம் புவியியல் ரீதியாக விடுதலை கொடுத்து விட்டு அவர்களை கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸாக ஆக்கிவிட்டோம் ஆனால், கலாச்சார அடிமைகளாக ஆக்கிவிட்டோம் ஆனால், காலாகாலத்திற்கும் அவர்கள் நமக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். நாம் சுதந்திரம் கொடுத்த பிறகும் கூட நம்ம தாராளமாக சுதந்திரம் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு அவங்க அடிமையாக இருக்கிறது ஜியோகிராபிக்கல் ரீதியாகவோ அல்லது அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக தான் ஸ்லேவ்ஸாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்து விட்டால், ஜியோகிராபிக்கல் ஃப்ரீடம் அல்ல பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொடுத்து விட்டாலும் கூட அவர்களை காலாகாலத்திற்கு நாம் கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸாக வைத்திருக்க வேண்டும், கலாச்சார அடிமைகளாக. அதுக்கும் அவன் எப்படி கலாச்சார அடிமைகள் ஆக்குறது, அதுக்கும் வழி சொல்கிறான். நாம் இப்பொழுது இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை, இவர்களுக்கு மத்தியில் என்ன கல்வி போதிக்கப்படுகின்றதோ இந்த கல்வி திட்டத்தை மாற்றி அமைத்து நாம் சொல்வதைத்தான் இவர்கள் படிக்க வேண்டும். நாம் என்ன வகுத்து தருகிறோமோ அதைத்தான் இவர்கள் பாடமாக படிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இவர்களுக்கு மத்தியில் திணித்து விட்டோம் என்றால், பிறகு இவர்கள் காலாகாலத்திற்கும் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக, ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இவர்கள் நமக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள், கலாச்சார அடிமைகளாக. அப்போ தான் இவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த அனலைசிங் ரிப்போர்ட், ஆய்வு அறிக்கையை பார்த்துவிட்டு தீர்மானிக்கிறாங்க. 2 பேரை முடிவு செய்கிறாங்க, லார்ட் மெக்காலே, லார்ட் டன்லப் என்று சொல்லக்கூடிய 2 அறிவுஜீவிகள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால், நீ ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கணும், இந்த பாடத்திட்டம் முழுக்க முழுக்க இன்று உலகத்தை வியாபித்திருக்கக்கூடிய, உலக மக்களால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, உலக மக்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, உலக மக்களுக்கு மத்தியிலே ஒரு அற்புதமான கலாச்சாரத்தையும் ஒரு அற்புதமான ஒரு நிர்வாகத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான ஒரு கலாச்சார திட்டத்தை, ஒரு பாடத்திட்டத்தை, சிலபஸை ஏற்படுத்தி கொடு என்று சொன்னார்கள். சகோதரர்களே,
ஏன் குர்ஆனுக்கு எதிரான்னு சொன்னாங்க? பைபிளுக்கு எதிரான்னு சொல்ல வேண்டியதானே? அல்லது பகவத்கீதாக்கு எதிரான்னு சொல்ல வேண்டியதானே? அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் எந்தெந்த புனித வேதம் இருக்குதோ அந்த புனித வேதத்துக்கு எதிரான்னு சொல்ல வேண்டியதானே? அருமை சகோதரர்களே, அப்போதான் அந்த கிளாக்ஸ்டோன் சொல்கிறான் என்னன்னு சொன்னால், நாம் எந்த மக்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய பிரிட்டிஷ் கலாச்சாரத்தை திணிக்க முடியவில்லை. ஏன்னா பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருந்தானோ அவங்கெங்கெல்லாம் அவனுடைய கலாச்சாரத்தை ஆழ திரிச்சுட்டான் நம்மள்கிட்ட. ஒரு சில உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு சில உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபஹுவ ஃபின்னார். கரண்டைக்கு கீழே இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைனாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கரண்டைக்கு கீழே ட்ரெஸ் போட்டால் தான் அது கண்ணியமான ஆடை. இந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? தீனுல் இஸ்லாமா, இல்லை இந்து மதமா, இல்லை கிறிஸ்தவ மதமா, இல்லை வேற ஏதாவது சீக்கிய மதமா? இல்லை, முழுக்க முழுக்க மேற்கத்திய கலாச்சாரம் கற்றுக் கொடுத்தது. மேற்கத்திய கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம். கரண்டைக்கு கீழே ரோட்டை பெருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் அது நம்ம கண்ணியமான ஆடை. அந்த கரண்டைக்கு மேலே போட்டா இவனை இஸ்லாமிய தீவிரவாதியா இருப்பான் பொழுத்திருதே, ஃபண்டமெண்டலிஸ்டா இருப்பான் பொழுத்திருதே, அடிப்படைவாதியா இருப்பான் பொழுத்திருதே என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமாக கரண்டைக்கு கீழே ரோட்டை பெருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடு, அதுதான் கண்ணியத்திற்குரிய ஆடை என்ற இந்த மோசமான கலாச்சாரத்தை உலக மக்களுடைய உள்ளத்திலே விஷவித்தாக விதைத்து விட்டார்கள் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையாங்க? அதே மாதிரி பாருங்க, நியூ இயர் என்னைக்குங்க? நியூ இயர் இன்னைக்கு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. நீங்களும் முடிச்சிட்டீங்கன்னு தெரியுமா இல்லையா? எனக்கு ஜனவரி 1 நியூ இயர்னா என்னதாங்க? ஜனவரி 1 யாருக்கு? யாருக்கு ஜனவரி 1 நியூ இயர்? கிறிஸ்தவர்களுக்கு. ஆனா நியூ இயர் கேட்ட உடனே நம்ம வாயில எதான் வரும்? எதான் வரும்? என்ன வந்துச்சு இப்ப பாத்தீங்கல்ல? யாரா முஹர்ரம் ஒன்னு சொன்னமா? முஹர்ரம் ஒன்னு யாரா சொன்னமா? நம்மள விடுங்க, தமிழ் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நியூ இயர் என்ன ஒன்று கேளுங்க, அவரும் ஜனவரி 1 தான் சொல்லுவாங்க. சகோதரி, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நியூ இயர் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஜனவரி 1, தெலுங்குக்காரங்களுக்கு உகாதி, தமிழ்காரங்களுக்கு அது நசீபு. ஆட்சி மாறும் போதெல்லாம் நியூ இயர் மாறிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஆட்சி மாறும் பொழுது அதனுடைய கேடுகட்ட நசீபு மாறிக்கிட்டு இருக்கும். முஸ்லீம்களுக்கு முஹர்ரம் 1. இப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நியூ இயர் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்க பாருங்க, உலகம் முழுவதுமே நியூ இயர் என்றால் ஜனவரி 1 தான். இந்த தாக்கம் தான் மேற்கத்திய உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம். கலாச்சார சீரழிவு தான். இது எந்த அளவுக்கு உள்ளத்தில் வேரூன்றி போச்சுன்னா, நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பேப்பர்ல, புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு விசேஷ பூஜை நடைபெற்றது. பார்த்தது இல்லையா பேப்பர்ல? புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் நள்ளிரவில் விசேஷ பூஜை நடைபெற்றது. ஏங்க வடபழனி முருகனுக்கும் கிறிஸ்டின் புத்தாண்டுக்கு என்ன சம்பந்தம்? ஜனவரி 1ங்கிறது கிறிஸ்தவ புத்தாண்டு. கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடந்துச்சுன்னா அர்த்தம் இருக்குது அதுல. அது அவங்களுடைய வழிபாடு நடத்திட்டு போறாங்க. வடபழனி முருகனுக்கும் கிறிஸ்தவ புத்தாண்டுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம். சரி, அங்க நின்றுச்சா? அது அப்படியே இடம்பெயர்ந்து நம்மூர் தர்காக்கள்லையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு சீரியல் லைட்லாம் போட்டு விசேஷ பூஜை புனஸ்காரங்கள். என்னன்னு கேட்டா, நாளைக்கு ஜனவரி 1 இல்லை. ஏன் கதையா சொல்லலை? நீங்க நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, எங்க மவுண்ட் ரோடு மக்காப்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது, பிரபலமான தர்கா, மூசா காதிர் தர்கா. அனுபவபூர்வம் சொல்றேன், அங்க வந்து பாருங்க. அது ஒரு சாம்பிள். மற்றபடி எல்லா தர்காக்களையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அன்னைக்கு சீரியல் லைட் போட்டுருவாங்க. எப்போ வேலைக்கிழமை ராத்திரி திங்கக்கிழமை அந்த கிளம்புற அவங்க இல்லையா, அந்த கிளம்புறாவுக்கு போடுற சீரியல் லைட்டு டிசம்பர் 31 ஏன் போடுறான்னு பார்த்தா, இல்லை நாளைக்கு நியூ இயர் இல்லை, அதனால தான் விசேஷமான ஃபாத்தியா ஓத போகிறோம். முருகன் கோயிலேருந்து இடம் பெயர்ந்து எங்கே வந்துச்சு? தர்காக்கு வந்துச்சு. அதோடு நிற்கலங்க இந்த கலாச்சார சீரியல், அதோடு நிற்கல. குவைத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, நம்ம ஊரில் வந்து பாருங்க, ஜனவரி 1க்கு பள்ளிவாசல்களில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வழமையாக வர்ற கூட்டத்தோட ஒரு செஃப் கூட வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்றது உங்களுக்கு. அப்போ வடபழனி முருகன் கோயிலேருந்து இடம் பெயர்ந்து தர்காக்கு வந்து, தர்காலேருந்து இடம் எங்கே வந்துருச்சு? பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சு. ஜனவரி 1 அன்னைக்கு ஃபஜ்ரில் பார்த்தீங்கன்னா வளமையாக வரதுல ஒரு செஃப் கூட வரும். என்னங்க இன்னைக்கு நியூ இயர்ல இன்னைக்கு தொழுதா வருஷம் பூரா தொழுத மாதிரி. அருமை சகோதரர்களே, சிரிக்கிறதுக்காண்டி சொல்ல, கலாச்சார சீரழிவு இதுதான்.
கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள ஒரு அக்கேஷனாக, உலக மக்கள் அத்தனை பேர் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக ஆக்கி விட்டார்கள் என்றால், ஏதோ நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை ஹாலிடே, வேலைக்கிழமை வீக்கெண்டு அப்படின்னு கொண்டாடிட்டு போறீங்க. நம்ம இந்தியாவில் என்னைக்கு ஹாலிடே? என்னைக்கு ஹாலிடே? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சகோதரர்களே கிறிஸ்தவர்களுடைய புனித நாள். அவங்க சர்ச்சுக்கு போகிறதுக்காண்டி எனக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகணும், தேவாலயத்துக்கு போகணும், இயேசுநாதரை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி விட்ட லீவு இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? நம்ம தமிழக மக்களுக்கு மத்தியில் ஹசரத் நம்மளும் ஜும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிடலாமா, லீவே போட முடியல என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ளத்தில் பயஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை லீவு போடுறோம் வேறையா, வெள்ளிக்கிழமை வேறு நடுவில் வியாபாரம் பிஸியாக நடக்கிற கடையை மூட வேண்டியிருக்குதா? எதுக்கு ரெண்டு பிரச்சனை? ஏதாவது கொஞ்சம் எங்கேயாவது சட்டத்தில் எங்கேயாவது ஓட்டதான் பாருங்க, ஜும்மா ஞாயிற்றுக்கிழமை தள்ளி வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்றான், ஃபைல்லம் தஃபாலு, வட்டியை பற்றி சொல்லும் பொழுது ஃபைல்லம் தஃபாலு, இதற்கு பிறகு இந்த கேடுகட்ட வட்டியை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால் ஃபாதனோ பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். வட்டியை விட்டு இனிமேல் விலகிக் கொள்ளவில்லை என்றால். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் ஏற்படும் எத்தனை நாடுகளில் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சோ, பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுச்சோ, அத்தனைக்கும் காரணம் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம், வட்டியை அடிப்படையாக வைத்த பொருளாதார திட்டம். இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார திட்டத்தின் காரணமாகத்தான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பொருளாதார சீரழிவு ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாரோட உள்ளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கடா, வியாபாரம்டாலே அது வட்டி சார்ந்துதான். வட்டி இல்லாமல் ஹசரத் நீங்கள் வரலாம், மெட்ராஸ்லேருந்து வருவீங்க, பயான் பண்ணுவீங்க, போயிடுவீங்க. இங்கே இருந்து அனுபவிக்கிற எங்களுக்கும் தெரியும், வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது ஹசரத். முஸ்லீம் நாடுகளிலேயே இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பேங்குகளிலே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட, ஏன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வன்மையாக கண்டிக்கப்பட்ட, எந்த அளவுக்கு வன்மையாக, மன் அத்தா பாபா மின் அபுவாபி ரிபா கமன் அமத்தா உம்மஹு 70 மர்ரா, ஒரு முறை வட்டியோடு தொடர்பு கொள்ளவன் பெற்ற தாயிடத்திலே 70 முறை விபச்சாரம் செய்தவனை விட கேடுகட்டவனாவான் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த வட்டி இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளிலேயே இஸ்லாமிய பேங்க்ங்கிற பெயர்களிலே வட்டிங்கிற முசீபத் இருக்குதா இல்லையா? ஏன் தவிர்க்க முடியல? அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஹராமாக்கிட்டானே, அல்லாஹ் ரசூல் இவ்வளோ மோசமான வார்த்தைகளை கண்டிக்கிறாங்களே, எந்த பாவத்தை கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வாயிலிருந்து இவ்வளோ மோசமான வார்த்தை வந்ததில்லையே, கண்டனத்திற்கு வார்த்தை வந்ததில்லையே என்றெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய உள்ளங்களிலே அதெல்லாம் வியாபாரம்னாலே இன்னமல் பையு மிஸ்லு ரிபா அல்லாஹ் சொல்றான், ரப்பல் ஆலமீன் சொல்றான். யார் ஒரு வட்டியை உண்ணுகின்றாரோ, இன்னல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதகபது ஷைத்தான் மினல் மஸ், யார் வட்டியை உண்ணுகிறாரோ மறுமையில எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டவரை போன்று எழுப்பப்படுவார். அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவார். இது ஏன் தெரியுமா? அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்னமல் பையு மிஸ்லு ரிபா தாலிக பி அன்னஹும் காலு இன்னமல் பையு மிஸ்லு ரிபா. அதெல்லாம் வட்டி வியாபாரம் எல்லாம் ஒன்று தான் ஹசரத். வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது ஹசரத். வட்டி இல்லாமல் நீங்கள் எக்கனாமிக் சிஸ்டமே கிடையாது என்ற ஒரு கேடுகட்ட சித்தாந்தத்தை நம்முடைய உள்ளத்திலே புகுத்தப்பட்டதன் விளைவு இன்னைக்கு வட்டியை நம்மளால் விலக முடியல, வட்டி இல்லாத சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியல. முஸ்லீம் நாடுகளிலேயே முஸ்லீம் பேங்குகளிலேயே வட்டியை நம்ம அவாய்ட் பண்ண முடியல. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று இந்த யூத நஸ்ரானிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய உள்ளங்களிலே பூத்தி விட்டார்கள், வட்டி இல்லாமல் வியாபாரம் இல்லை என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதனால தான் பார்த்தாங்க இந்த லார்டு மெக்காலே, லார்டு டன்லப் 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? முழுக்க உலகம் முழுவதும் இஸ்லாமிய கல்வி வியாபித்திருக்கிறது, மக்கள் இஸ்லாமிய நாகரிகத்தை நோக்கி, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாமிய கலாச்சாரம் ஈர்க்கப்பட்டால் நம்முடைய இந்த மானங்கெட்ட மேற்கத்திய கலாச்சாரம் அழிஞ்சு போயிடும். மேற்கத்திய கலாச்சாரம் இருந்தால்தான் நாம் இவர்களை சுரண்டி கொண்டிருக்க முடியும். மேற்கத்திய கலாச்சாரத்தை இவர் அறிமுகப்படுத்தினால்தான் இவர்களை காலாகாலத்திற்கும் கல்ச்சுரல் ஸ்லேவ்ஸாக, கலாச்சார அடிமைகளாக நாம் வைத்து இவர்களை சுரண்ட முடியும். இவர்களை நாம் கலாச்சார அடிமைகளாக வைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய கலாச்சாரம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதனால தான் சகோதரர்களே, இதை அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இதை புரிஞ்சதுனால தான் இந்த பாடத்திட்டத்தை சொன்னாங்க, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, நீ படிச்சுட்டு போயிடலாம்பா, ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது, இது வாழ்க்கைக்கு உதவாது.
இந்த கல்வியால் இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே, பசங்க பெரிய MBBS படிக்கிறாங்க, BE படிக்கிறாங்க, MBA படிக்கிறாங்க, MCA படிக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க. இந்த படிக்கக்கூடிய கல்வியால் ஒரு மனிதனை கல்வியாளனாக உருவாக்கும், கல்விமானாக உருவாக்கும். ஆனால் ஒழுக்கம் உள்ளவனாக உருவாக்குமா? உருவாக்காது. இந்த பாடத்திற்கு சக்தி கிடையாது. இன்னைக்கு MBBS படிப்பான், BA படிப்பான், BE படிப்பான், MCA படிப்பான், BCA படிப்பான், MBA படிப்பான், என்னென்னமோ படிப்பான். ஆனால் அவன் கல்வியாளனாக இருப்பானே தவிர ஒரு நல்ல கலாச்சாரமாகவோ அல்லது நல்ல சிந்தனை உள்ளவனாகவோ ஒழுக்கம் உள்ளவனாகவோ இருக்க மாட்டான், இருக்கவில்லை. நீங்க பார்க்கணும், ஊழல் பண்றவங்க முறை யாருங்க? ஊழல் பண்றவங்க முறை யாரு? இந்தியாவில் ஊழல் நடக்குது, யாருங்க ஊழல் பண்றது? யாரும் சொல்லுங்க. கல்வியாளர்கள். என்ன ஹசரத், ஏபிசிடியே தெரியாத ஒரு மந்திரி அவன் ஊழல் பண்ணிட்டு போறான், அவன் கல்வியாளனா? அந்த ஏபிசிடி தெரியாத மந்திரிக்கு எப்படி ஊழல் பண்ண சொல்லி கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட் IAS அதிகாரி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அவன் ஏபிசிடி படிக்கிற அந்த மந்திரிக்கு நேத்து வரைக்கும் மாடு வச்சிருந்திருப்பான், ஏதோ அந்த அம்மாவை புகழ்ந்து பெரிய கட்டோடு வச்சிருப்பான், அந்த காது அந்த அம்மாவோட ஈர்த்திருக்கும், உடனே MLA ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டுருக்கோம். அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனுக்கு என்ன தலைப்பு, என்ன துறை கொடுத்துருக்கா? கால்நடை வளர்ப்பு துறை. ஏன்னா அதுக்கு தான் லாய்க்கு நீ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இவர் வந்து உட்காருவார் சீட்டில், உட்கார்ந்த உடனே IAS ஆஃபீஸர் கூப்பிடுவாரு, ஏம்பா அந்த இதில் MBBS சீட்டில் ஒரு 4 சீட்டு கேளு அப்படிங்குவாரு. ஐயா உனக்கு இருக்குது கால்நடை துறை, நீ அதெல்லாம் தலையிட முடியாது, அது வேற துறை, அது படித்தவங்களோட துறை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது யார் தான்? IAS ஆஃபீஸர் தான். எந்த ஃபைலில் எப்படி கையெழுத்து போட்டால் மாட்டாமல் ஊழல் பண்ணலாம் சொல்லிக் கொடுக்குறது IAS ஆஃபீஸர். ஏன் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஏதோ அந்த அம்மா காலில் விழுந்திருப்பான், கும்பிடு போட்டிருப்பான், அந்த அம்மா உட்கார வச்சு மந்திரியா? இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அங்கிருந்து பழந்துன்னு கொட்டப்பட்ட IAS அதிகாரி பாருங்க, அவன் தான் சொல்லிக் கொடுக்குறான் எல்லாமே. அப்போ அந்த IAS அதிகாரி அவன் இந்தியாவினுடைய உயர்ந்த படிப்பாக IAS படிப்பை படித்தோம், நம்முடைய ஏழை நாடாச்சு, ஏழை மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணமாச்சு, இது பொது பணமாச்சு, இந்த பணத்தை லஞ்சம் வாங்குறமே, ஊழல் செய்யறமே, கொள்ளையடிக்கிறமே, சுரண்டுறமே என்ற அச்சம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? இந்த கல்வித்துறையால், இந்த சிலபஸால், இந்த பாடத்திட்டத்தால் அவனை கல்வியாளனாகத்தான் உருவாக்க முடிந்தது தவிர ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க முடியவில்லை. இன்னைக்கு எத்தனை மருத்துவமனை, எத்தனை டாக்டருங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதாவது நேர்மையாக பணி செய்யக்கூடிய டாக்டர் சொன்னால் தமிழ்நாட்டில் யாருங்க? இந்த அவர் ஒன்று, இந்த இவர் ஒன்று, விரலூட்டு எண்ணிடலாம். யோசிச்சு விரலூட்டு எண்ணிடலாம். நேர்மையாக மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மருத்துவம் எடுத்தா எவ்வளோ ஒரு அற்புதமான புனிதமான தொழில். இந்த புனிதத்தை கற்பழிக்கக்கூடிய டாக்டர் தான் இருக்கிறான். இந்த புனிதத்தை கற்பழிக்கக்கூடிய டாக்டராக இருக்கிறான். ஏன் இது நம்ம வந்து படித்த படிப்பு உன்னதமான படிப்பு, ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும்னு எத்தனை டாக்டர் வர்றான்? அப்போ அவன் படித்த படிப்பு ஏழை மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், நீ பணியும் செய்ய வேண்டாம், கனியும் செய்ய வேண்டாம்பா, நியாயமாக நடந்தாலே போதும். ஒன்றுமில்லை, காய்ச்சல்னு போனால் உடனே எழுதிடுவா, இவ்வளோ டெஸ்ட் எடுத்துருவா, இவ்வளோ டெஸ்ட் எடுத்துருவா. ஆனால் மூதேவி இவ்வளோ டெஸ்ட் எடுத்து நான் கண்டுபிடிச்ச, அப்போ நீ எதுக்கு படிச்ச? நீ என்னத்தை படிச்சு கிழிச்ச? இதை லேபில் போய் கேட்டிருப்பேன் நான், எனக்கு டெஸ்ட் எடுப்பா, எனக்கு கண்டுபிடிப்பேன் லேபில் கேட்டிருப்பேன், இதுக்கு டாக்டர் வரணும் நான். காரணம் என்ன? லேபுக்கு இவனுக்கு அதுவும் அந்த லேபில் தான் எடுக்கணும், அவர் சொல்கிற லேபில் தான். வேற லேபில் எடுத்து போனீங்க, ஐயா ரிசல்ட் சரியில்லை, இந்த லேபில் போய் எடுத்துருவாங்க திரும்ப போய். ஏன் அதில் அவருக்கு கட்டிங் இருக்குது, அவருக்கு கட்டிங் இருக்குது. உண்மை, இது நடக்கிறது, யதார்த்தம். ஏதோ கதை சொல்ற நினைக்காதீங்க. ஒரு மருத்துவமனையில் ஒருத்த வந்து உட்கார்ந்தானா, அவன் வாயில் அந்த நர்ஸ் வந்து தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிடுச்சான். இப்படியே உட்காந்து இருந்திருக்கிறான். பக்கத்தில் உள்ள வந்துருக்கான், அவனுக்கு தெர்மாமீட்டர் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தெர்மாமீட்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பொறுமை இழந்து போய் தெர்மாமீட்டர் வாயில் அடிச்சுட்டு, இது என்னங்க டாக்டர் வீணா போன டாக்டர், வயிற்று வலின்னு வந்தால் வாயில் கூட தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிடுச்சு இந்த பொம்பளை. நான் வந்து வயிற்று வலிக்கு வாயில் கூட தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிடுச்சு, இவெல்லாம் டாக்டர் ஆயிவேன் அப்படின்னு திட்டினாராம். உடனே அவர் வாயில் உள்ள தெர்மாமீட்டர் எடுத்து சொன்னாரா, அட நீயாவது பரவாயில்லையா, நான் கொரியர் டெலிவரி பண்ண வந்தால் என் வாயில வச்சுட்டு போயிடுச்சதை, உனக்கா வைத்த வழி, நான் கொரியர் பாய்ங்க, கொரியர் டெலிவரி பண்ண டாக்டர் கையெழுத்து வாங்க வந்தேன், என் வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டு போயிடுச்சது. ஏன்னா இன்னைக்கு மருத்துவங்கிறது அப்படிதான் இருக்குது. காரணம் என்ன? முழுக்க முழுக்க இந்த மருத்துவத்துறை என்பது மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய துறை என்பது இது முழுக்க முழுக்க வியாபாரமாக மாறி போச்சு. இதற்கு என்ன காரணம்? இந்த கல்வியிலே இஸ்லாமிய மயம் எடுபட்டு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்க்கலாம், முதல்லலாம் எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் என்னங்க பண்ணுவான், அந்த ரவுடி லிஸ்ட்டை பூரா எடுப்பான், பிக் பாக்கெட் லிஸ்ட்டை பூரா எடுப்பான். எப்படி திருடு போச்சுங்கப்பா முதல்ல, ஐயா பீரோ புள்ளிங்க அந்த லிஸ்ட்டை பூரா எடு, நம்ம ஏரியாவில் பீரோ புள்ளிங்க எத்தனை பேர் இருக்கான் அப்படி அத்தனை பேர் அடித்தானா உண்மை தெரிஞ்சிடும். நடந்த சம்பவம் சமீபத்தில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபா கேஷ் எடுத்துன்னு எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிடான் பல்லவன் பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில். அவர் என்ன பண்ணார், அந்த ஏரியா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார். அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு.
அவர்கிட்ட போய் சொன்னார், ஐயா அந்த மாதிரி 1 லட்ச ரூபா பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கய்யா. அப்படியா, எந்த பஸ்ஸில்? சோன் நம்பர் பஸ்ஸில். எங்கே ஏறுனீங்க? இந்த ஏரியாவில் ஏறினேன். எங்கே இறங்குனீங்க? இந்த ஏரியாவில் இறங்கினேன். அப்படி எங்கேயே உட்காருங்க. 5 நிமிஷத்தில் பணம் வந்துருச்சு. 5வது நிமிஷத்தில் நடந்த உண்மை இது. பார்த்தாரு, இந்த ஏரியாவில் ஏறி இந்த ஏரியாவில் இறங்குறவங்க எத்தனை பேர்? அத்தனை பேர் கூப்பிட்டு, என்ன எங்கால் மேலே கை வச்சுட்டேன், பணத்தை கொண்டு வை. 5 நிமிஷம் பணம் வந்துச்சு. அப்போ இது போலீஸ் ஸ்டேஷனோட இயல்பு. இந்த இடத்துல இப்போ பிக் பாக்கெட் இவன் தான் இருப்பான், பீரோ பிள்ளைங்க இவன் தான் இருப்பான், இவ்வளோ ரெகுலர் கஸ்டமர் இவங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது ஒரு காலம் இருந்துச்சு. குப்பை சுப்பை ரவுடி ரங்க பிளேடு பக்கிரி இப்படி தான் ஒரு காலத்தில். இப்போலாம் யாரும் பார்த்தீங்கண்டா, ஐயா ஏடிஎம் சென்டர் கொள்ளை அடிச்சிட்டாயா, இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பூரா பிடிக்கணும் இல்லையாங்க. திருடு போனது ஏடிஎம் சென்டர். ஏன்னா ஏடிஎம் சென்டரில் ஒரு குப்பனோ சுப்பனோ பிளேடு பக்கிரியோ அருவா ரங்கசாமியோ அடிக்க முடியாது. அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் கொள்ளை அடிச்சிருப்பான். அந்த ஏரியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பூரா யாரு? அத்தனை பேரும் மேட்டர் முடிச்சிடறான். அப்போ அவன் படித்த அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அந்த கல்வி அவனை ஒரு கல்விமானாத்தான் உருவாக்கிச்சு தவிர நல்லவனா உருவாக்கலையே, ஒழுக்கமுள்ளவனா உருவாக்கலையே. சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவனுடைய கம்பெனியில் ஹெச்ஆருக்கு அவன் தான் சீஃப், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு அவன் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறான். பெண் குழந்தை பிறந்து என்பதற்கான சகோதரர்களே, சிகரெட்டாலேயே சூடு வச்சு அந்த 1.5 வயசு குழந்தை சாவடிச்சிருக்கான். காரணம் பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னு சொல்லி. எங்கே இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கிறோம்? கற்காலத்தில் மோசமான காலத்தில் இருக்கிறோம். ஐயாமுல் ஜாஹிலியால கேள்விப்பட்டிருப்போம். அரபு மக்கள் பெண் குழந்தை உயிரோட போச்சான், ஒரே நேரத்தில் உயிர் போயிடும் மண்ணில் வச்ச உடனே. இவன் சிகரெட்டால் அந்த குழந்தைய சூடு வச்சு சித்திரவதையாக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்ன பெரிய வேதனை தெரியுமா? முஸ்லீமுக்கு அவன் அதான் பெரிய வேதனை. பெங்களூர் நடந்த 2 மாதம் முன்னாடி பேப்பரில் வந்தது. ஒரு முஸ்லீம். எதற்காக சொல்லுங்க சகோதரர்களே, இந்த கல்வி ஏன் அவனை நல்லவனாக உருவாக்கவில்லை, இறையச்சொல்லவனாக உருவாக்கவில்லை, தக்வாவுள்ளவனாக உருவாக்கவில்லை? ஏனென்றால் கல்வி என்பது எப்படிப்பட்ட கல்வி என்றால், மறுமையின் சிந்தனையோடு யார் கல்வி கற்கிறானோ, மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணுங்கிற எண்ணத்தோடு யார் கல்வி கற்கிறானோ, அந்த கல்விதான் உண்மையான கல்வி. இந்த கல்வியை அப்புறப்படுத்தி விட்டு தான் இந்த லார்டு மெக்காலே, லார்ட் டன்லப் என்ற 2 அறிவுஜீவிகள் ஏற்படுத்தி கொண்ட இந்த பாடத்திட்டத்தை நமக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்தியா உட்பட எத்தனை காலனி ஆதிக்கத்தின் கீழ் நாடுகள் இருந்தனவோ அத்தனை நாடுகள்லையும் எல்கேஜியிலிருந்து ஐஏஎஸ் வரைக்கும் நம்ம அந்த பாடத்திட்டத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். நாமளும் அதான் படித்தோம், நம்முடைய வாப்பா அம்மா அதான் படித்தாங்க, நம்முடைய பிள்ளைகளும் அதான் படிச்சுட்டு இருக்குங்க. அதனால தான் சகோதரர்களே, ஐஏஎஸ் அதிகாரியாக ஆனால் கூட அவன் லஞ்சமும் ஊழலும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் செஞ்சிட்டு இருக்காண்டா. அதற்கு காரணம் அவனிடத்தில் மறுமையின் பயம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகுல்லா யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ் சொல்றான், இத்தகுல்லா யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு எந்த கல்வி கிடைக்கிறதோ அந்த கல்விதான் ஒழுக்க சீலனாக உருவாக்குமே தவிர, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஓரமாத்தி வச்சுட்டு இவன் வெறும் ஏட்டு சுரைக்காய் படிப்பானேனால் இதனால் இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனுடைய சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த பலனும் இல்லை.